வணக்கம். இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் tea. The English Academy welcomes you wholeheartedly to the poetry series A Father to His Son by Carl Sandburg. In this episode, I'm just going to explain you only the literary devices and explanation required then and there. But before that, I would like to tell you something that is in the poem ஆல்ரெடி நான் அழகா தெளிவா சம்மரி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கூகுள் சர்ச் பாரில் ஃபாதர் டு ஹிஸ் சன் அப்படின்னு டைப் பண்ணி கூடவே சேலம் சுந்தர் எப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாக்கா என்னோட போம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து எடுத்து கொடுத்துரும். நீங்கள் அதை பார்த்து அதனுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி த லிட்ரரி வேர்சஸ். இந்த போம் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ வேர்ஸ், 44 லைன்ஸ் ஒரு ஃப்ரீ வேர்ஸ் தான், ரைம் ஸ்கீம் ப்ராப்பராக கிடையாது. இதில் இந்த போமில் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா metaphor, anaphora, antithesis, transferred epithet, alliteration, assonance. இதைத்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா மெட்டஃபர். மெட்டஃபர் என்பது என்ன, ஒரு கம்பேரிசன், ஒன்றை இன்னொன்றுடன் தொடர்புபடுத்தி உருவப்படுத்தி சொல்கிறது தான். மெட்டஃபர் என்றாலும் சிமிலி என்றாலும் உபயோகப்படுத்துவது ஒரே காரணத்துக்கோசம். பட் மெட்டஃபருக்கும் சிமிலிக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் அ மவுண்டன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு, இது வந்து மெட்டஃபர். அதே சமயத்தில் ஹீ இஸ் லைக் அ மவுண்டன் சொன்னால் அது சிமிலி, அவ்வளோதான். இதே மாதிரி ஹீ இஸ் ஆஸ் லீன் ஆஸ் அ ஸ்டிக், இது வந்து ஒரு சிமிலி, அவ்வளோதான். இந்த போம்ல மெட்டஃபர் என்ன இருக்குன்னு பார்த்தா லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி அ ராக். வாழ்க்கை என்பது சவாலானது, அதை தாங்க வலிமையான இரும்பு இதயம், அதாவது தைரியம் வேண்டும். சமயங்களில் மனம் கல்லாக இருக்க வேண்டும், எதையும் தாங்கும் மனது அப்படி இருந்தால்தான் அப்படின்னு சொல்லி போறாரு. அதுல வரதான் இந்த லைஃப் இஸ் ஹார்ட், பி அ ஸ்டீல், பி அ ராக், அதாவது பி லைக் அ ஸ்டீல், பி லைக் அ ராக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், வாழ்க்கை என்பது வண்டல், வளமான விளைநிலம், செம்மண் போன்றதுங்கிற சாஃப்ட் லோம். ஸோ லைஃப் இஸ் லைக் அ சாஃப்ட் லோம் சொல்லியிருந்தாக்கா அதை சிமிலின்னு சொல்லலாம். பட் இங்கே சிம்பிளாக லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் சொல்லி முடிச்சிட்டா. ஸோ இட் இஸ் அ மெட்டஃபர். அடுத்து anaphora. anaphora ரெப்படிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் டு எம்பசைஸ், ஒரு அழகான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஒரு வார்த்தையோ அல்லது வார்த்தைகளின் தொகுப்போ திருப்ப திருப்ப வருமானால் அதை anaphora என்கிறோம். இந்த நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் we made a difference, we made the city stronger, we made the city free ன்னு சொல்லிட்டு ரீகன் பேசியிருக்காரு. ஸோ இந்த we made திருப்பி அழுத்தம் கொடுக்கறதுக்கோசம் சொல்றது தான் anaphora. சரி, இந்த போம்ல வந்து எங்க anaphora இருக்கு இங்க பாருங்க. and stand and serve and guide and tighten and serve, இது எல்லாமே வந்து உங்களுக்கு anaphora தான். அதே மாதிரி பாருங்க, so does desire, so does a rich of wanting, இதுவும் வந்து உங்களுக்கு anaphora. அடுத்து tell him too much, tell him வரிசையா வந்துட்டு கேட்பாருங்க, இது எல்லாமே உங்களுக்கு anaphora தான். ஸோ ஒரு போம்ல ரிப்பீட்டடா ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு வேர்ட் வந்துச்சுனாக்கா அது வந்து உங்களுக்கு anaphora என்கிறோம், ரெப்படிஷன். அடுத்து ஆன்டிதசிஸ். ஆன்டிதசிஸ் என்பது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை ஒரு சேர சொல்வது. ரைட் குவிக்லி அண்ட் யூ வில் நெவர் ரைட் வெல், ரைட் வெல் அண்ட் யூ வில் சூன் ரைட் குவிக்லி. எப்படி இருக்கு, வித்தியாசமா இல்லை? ஃபைன். இந்த போம்ல ஏறக்குறைய நிறைய ஆன்டிதசிஸ் பாயிண்ட் இருக்கு. ஒன்று தான் இருக்கு. The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. பாறை என்பது எவ்வளோ ஒரு ஒரு கடுமையானது,
ஆனா அதையே வெடிச்சு அது வெளியே வந்து ஒரு செடி வருதுன்னாக்கா எப்படி இருக்கும்? அதான் சொல்றாங்க. பாறை கடினமானது, ஆனால் ஒரு மெல்லிய செடியின் வேரோ லகுவானது, மென்மையானது. பொதுவாய் பாறையை பிளக்க, அதாவது ஷேட்டர் வெடி வைப்பார்கள். ஆனால் ஒரு மென் மலர் பூக்கும் சிறு செடியின் மெல்லிய வேர் கூட பாறையை பிளக்கும் சக்தி வாய்ந்ததா. என்ன சொல்ற? எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் திறந்த மனம் இருந்தால் துணிவை ஜெயமாய் மாறுங்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்டிதெசிஸ். அடுத்து டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் என்றால் என்ன அப்படிங்கும் ஃபர்ஸ்ட் எபித்தட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். எபித்தட்டுங்கிறது ஒரு நிக்நேம் தான். அதாவது இவரை பாருங்க, இது வந்து சப்பானின்னு சொல்லுவீங்க. கமல்ஹாசன் படத்துல கோபாலகிருஷ்ணன் பேரு, ஆனா சப்பானின்னு தான் சொல்றாங்க. இது பரட்டை. அது இவர் யாரு? சுமார் மூஞ்சி குமார். ஸோ இந்த சுமார் மூஞ்சிங்கிறது தான் வந்து எபித்தட். ஒருத்தரை கேலி பண்றதுக்கோசம் நம்ம கொடுக்குற ஒரு பட்டப்பெயர். சரி, டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, எங்க எபித்தட் வரணுமோ அதை விட்டுட்டு இன்னொரு வார்த்தையில போய் அந்த எபித்தட் உட்காந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஹேட் அ ரெஸ்ட்லெஸ் நைட்னு வந்திருக்கு. நைட் என்னைக்காவது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குமா? கிடையாது. அவன் தான் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். ஸோ அவனுக்கு வர வேண்டிய ரெஸ்ட்லெஸ்ங்கிற எபித்தட் நைட்டுக்கு வந்துருச்சு. அதனால இதை வந்து டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The same way I enjoy the wonderful day. So wonderfulங்கிறது transferred epithet. இந்த போம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 4 இருக்கு பாருங்க. Slack moments, silent rooms, lazy days, resenting change. ஸ்லாக் மொமெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் தான். ஏன் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னாக்கா, சோர்வான நேரங்களில் அப்படின்னதான். ஆக்சுவலி த மொமெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்லாக். நேரங்கள் என்றும் சோர்வடைவதில்லை. பட் த சன், நாம அந்த மனுஷன் தான் வந்து சோர்வடைகிறான். ஸோ மனுஷனுக்கு வர வேண்டிய ஸ்லாக்ங்கிற எபித்தட் மொமெண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். த சேம் வே சைலண்ட் ரூம்ஸ். சைலண்ட் ரூம்ஸ் என்றால் அமைதியான சூழ்நிலைகளில் சாந்தமான மனநிலைகள், அதாவது அமைதியான அறைகள் என்று பொருள் கிடையாது. ரூம் சைலண்டா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனசு அமைதியா இருக்கா? ஸோ அந்த மனசுக்கு வர வேண்டிய சைலண்ட்டுங்கிற வார்த்தை, சைலண்ட்டுங்கிற எபிசெட் ரூமுக்கு வந்திருக்கு. அதனால தான் இதான் பாருங்க. அவன் தன்னை பற்றி சிறந்த எண்ணம் கொண்டிருந்தால் அவனது தனிமை, அதாவது சாலிட்யூட், உண்மையிலேயே உபயோகமுள்ளதாய், பயனுள்ளதாய், உருப்படியானதாய் இருக்கும். தன்னிகரில்லாத தீர்மானங்கள் அமைதியான சூழ்நிலை தான் எடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அடுத்து லெட் him have lazy days. லேசினா நம்மளுக்கு சோம்பேறிங்கிற அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. அது இங்க கிடையாது. பரிதவிப்பின்றி, பதற்றமின்றி, சாவகாசமாய், அவன் இருக்கட்டும். Not the days are lazy, but the man. இங்க வந்து லேசிங்கிறதுக்கு வந்து டேஸ்க்கு லேசி கிடையாது, மேனுக்கு லேசி வரணும். மேனுக்கு வர வேண்டிய லேசி டேஸ்க்கு மாறினதுனால, டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இதை டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படிங்கிறோம். அடுத்து a world resenting change. See, not the resenting change, but the resenting world. சேஞ்ச் என்னைக்கு ரிசென்ட் ஆகிறது கிடையாது. உலகம் தான் ஏதாவது ஒரு மாற்றம் என்று வந்தால் அதை உலகம் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ ரிசென்டிங்கிறது வேர்ல்டுக்கு எபித்தட்டா வரணும். பட் இங்க சேஞ்சுக்கு அது எபிசெட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால இது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் என்கிறோம். அடுத்து alliteration. alliteration என்பது என்ன? repetition of consonant sounds. இந்த வரிகளை பாருங்க. deep desire is a discipline that drives you to destiny. ஸோ இதில் டி அப்படிங்கிற கான்சனன்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் வந்து அது ஆலிட்ரேஷன் இருக்கும். தமிழில் கூட இருக்குது. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. இதில் தூண் அந்த ஆலிட்ரேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த போமில் எங்கே வந்திருக்கு பாருங்க. டெல், தேட், ஸ்டோம்ஸ் அண்ட் சர்வ், ஃப்ரெயில், ஃப்ளா, சம்டைம்ஸ், ஷேட்டர்ட், ஸ்பிளிட். இதெல்லாமே ஆலிட்ரேஷன் தான். அடுத்து ஆசனன்ஸ். அதாவது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தால் அது ஆனிஃப்ரா இல்லையா? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்தால் அது ஆனிஃப்ரா என்கிறோம். ஒரு வார்த்தையின் முதல் எழுத்து கான்சனன்ட் திரும்ப திரும்ப வந்தால் அது ஆலிட்ரேஷன் என்கிறோம். அதே மாதிரி ஒரு வார்த்தையின் முதல் வவல் திரும்ப வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து ஆசனன்ஸ் என்கிறோம்.
ஏன்னா இங்க பாருங்க blue birds flew without a clue or crew where they brew beer and drew the match. இதுல பாருங்க blue ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊங்கிற வவல் திருப்பி திருப்பி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆசனன்ஸ். இந்த ஃபார்ம்ல எது எது பாருங்க, இது எல்லாமே left them dead. இந்த மூணு வார்த்தையிலையும் முதல் வவல் எது? a, லே, they, day. அதே மாதிரி alone, afon, afan, a. அடுத்து seek, deep, ஈங்கிற வவல் ரிப்பீட் ஆயிருக்கு. he will be, e, enough. ஸோ இதில் ஈங்கிற வவல் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதனால நம்ம இதை ஆசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ கேன் யூ ரீகால் த அண்ட் மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? லைஃப் இஸ் ஹார்ட் அண்ட் பி ஸ்டீல் ஆர் ராக் என்னது? மெட்டஃபர். வெரி குட். அடுத்து and வந்திருக்கு, இது ஆனிஃபரா. ஸ்டர்ம்ஸ் அண்ட் சர்வ்ங்கிறது alliteration. வெரி குட். அடுத்து லைஃப் இஸ் a soft loam. What is that? Yes, metaphor. Next, the growth of a frail flower in a path up. அப்படிங்கிறது antithesis இல்லையா? ஓகே. shattered and splitங்கிறது alliteration. வெரி குட். sodas and sodasங்கிறது anaphora இல்லையா? ஓகே. without wanting alliteration. tell him anaphora. left them dead. இது என்னது? புதுசா இந்த இதுல வந்திருக்கு assonance இல்லையா? vowelோட repetition. tell him anaphora. tell time இது alliteration. alone often இது என்னது? vowel sound repeat ஆயிருக்கு. ஸோ இது assonance. silent room, lazy days, resenting change இதெல்லாமே transferred epithet. ஓரளவுக்கு தெளிவா விளக்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாருங்க, நல்லா புரியும். ஓகே, thank you for listening to my lecture. See you in the next episode. Bye bye.